ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் ஒரு இறக்கத்தில் நல்லா இருக்கிற மக்களே. இன்றைக்கி காலையில் 4 மணிக்கே மழை பிடிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் நனைஞ்சு போவோங்கன்றிருக்காரு. லேட்டாக வந்த மக்களே. அப்புறம் மக்களே, இந்த நேபாளத்தில் நிதியமைச்சரை ரோட்டில் விட்டு அடின்னு அடித்து துரத்துறாங்க மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பிரச்சனைகள் இல்லை. ஆனால் நம்ம நாட்டில் பாருங்கள், வெள்ளைக்காரங்காலத்து கூட இந்தளவுக்கு வரி வாங்கினான்றது சந்தேகம்தான் ஆச்சுங்களா. உட்காந்தா டிஎஸ்சி, நின்னா டிஎஸ்டி, வந்தால் போனால் டிஎஸ்டி, உட்காந்துட்டு யோசிப்பாங்க யார் யாருக்கு டிஎஸ்டி போடலாம், எப்படிலாம் டிஎஸ்டி போடலான்னு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லோரும் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்கன்றது அவங்க மறந்துட்டாங்க. எல்லாம் பிச்சை எடுக்கணுன்னு இருக்காங்க. வெள்ளைக்காரன் ஆட்சியில் கொடுங்கால ஆட்சியாக நடந்துட்டுருக்குது நம்ம மாநிலத்தில். அதாவது மக்களை, இது வெளிநாட்டில் வர நம்ம தமிழ்நாட்டு அமைச்சருங்களை, தமிழ்நாட்டு முதலமைச்சரை பற்றி அதாவது சொல்லுவாங்களா மக்களை, எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, நிழலோட அருமை வெயிலுக்கு போனால் தான் தெரியும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய முதலமைச்சரை பற்றி நமக்கு புரியலை, நம்ம தெரியாமல் இருக்கிறோம். அவரை பற்றி போகிற ஒவ்வொரு இடங்கள்லையும் அவருக்கு புகழ்ச்சியாக தான் கிடைக்குது, புகழ் தான். ரெண்டாவது இன்னொன்று பக்கம் கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஆதிவாசிங்க இவரோட ஃபோட்டோவை வச்சுட்டு திருவிழா கொண்டாடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைச்சர் சவுத் இந்தியாவில் இவ்வளோ நல்ல மனுஷர் கிடச்சிருக்கிறாரு, இவ்வளோ நல்ல ஆட்சி. எங்களுக்கு எல்லாத்துக்குமே காசு கொடுக்குற அவங்க ஆதிவாசிங்க தான். ஆனாலும் நாங்கள் படிப்புக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் காசு கொடுக்கணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், காசு கொடுக்கணும், எல்லாத்துக்குமே நாங்கள் காசு கொடுத்து தான் நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். உங்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிது. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைச்சரை வச்சு அவங்க கொண்டாடுறாங்க. கிரிக்கெட் டான்ஸுக்கெலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறாங்க மக்களை. நமக்கு தான் தெரியல. அதை நம்ம இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே கிடைக்கிறதுனால நமக்கு ஒன்றுமே தெரியலை. கிடைக்காத ஒரு இடத்துக்கு போனால் தான் இதனுடைய அருமை அங்கே தெரியும். அதனால் கிடைச்சதை பயன்படுத்திக்காங்க மக்களை. எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சி இது இந்த தமிழ்நாட்டில் நமக்கு கிடச்சிருக்குது. பஸ்ஸு ஃப்ரீயாக கிடைக்குது. சில நம்ம கையில் சில்லறை இருக்கும், சில்லறை இல்லாமல் இருக்கும். ஏதோ ஒரு பஸ் கிடைக்கல. ஆனால் ஃப்ரீ பஸ் கிடைக்குன்ற நம்பிக்கையில் நம்ம ஏறி டிக்கெட் இல்லாமல் வந்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, டிக்கெட் கொடுக்குறாங்க, நிம்மதியாக காசு இல்லாமல் வந்துடலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது குறித்து விழிப்புணர்வு இன்றைக்கி நம்ம ஜனங்களுக்கு அநேகருக்கு இல்லை. ஒவ்வொரு டீச்சர்ஸ்களும், ஒவ்வொரு ஆஃபீஸுக்கு வர பெண்களும், இங்கே ஹிந்திக்காரங்க எல்லாருமே இதுக்காக தான் காத்துட்ருக்குறாங்க. இந்த ஃப்ரீ பஸ்ஸுக்காகவே காத்துட்ருக்குறாங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நமக்கு எல்லாமே இலவசமாக கிடைக்கிது. பெண்களுக்கு மாதமானா, பெற்ற தாய்க்கு தகப்பனுக்கு மாதமானா ஒரு 500 100 கூட கொடுக்காத இந்த பூமியில், இந்த நாட்டில் பெற்ற தாய்ங்களை விட்டு போட்டு போயிடுறானுங்க. பெற்றவங்க இப்போ விட்டு போனவங்களுக்கு பிள்ளையாக இருந்து ஒவ்வொருத்தர்களுக்கும் முதியோர்களுக்கு மாதமான 1000 ரூபா கிடச்சிருது. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டாம், அது கட்டணும் இது கட்டணுன்ட்டு கஷ்டப்படுறதுக்கு நாளைக்கு அதுக்கு நல்லா முடிச்சுன்னா ஹை கிளாஸாக ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா பிள்ளைங்களுக்கு கிடைக்கிது. பெண்களுக்கு வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற பெண்களுக்கு அதை வச்சு பூக்கடை வச்சு கூட அவங்க பழச்சிக்கலாம். 1000 ரூபாய்க்கு பூ வாங்கி போட்டால் 2000 ரூபாய்க்கு விற்று பழைக்கிறவங்க எத்தனை பேர் பெண்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு, பயன்படுத்திக்காங்க. ஏன்னா எங்கேயுமே ஃப்ரீ பஸ் கிடைக்கிறதில்ல, நமக்கு கிடைச்சிருக்குது. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க மக்களை. நம்ம அமைச்சர்களை வச்சு கொண்டாடுங்க.